இந்தியா கூட்டணியில் தான் எல்லோரும் இருக்கோம். அதில் எந்த மாற்று கருத்தே கிடையாது. முன்ன பின்ன பேசி நாங்கள் ஒரு புரிதலோடு கையொப்பமிட போகிறோம். புரிதலோடு இயங்குகிற கட்சிகள் தான் இந்த கூட்டணியில் உள்ளன, கொள்கை புரிதலோடு. ஆகவே எந்த குழப்பமும் கூட்டணிக்குள் கிடையாது. 40 சீட்டு திராவிட முன்னேற்ற கூட்டணி தான் வின் பண்ணும். இந்த திமுக அணி வலுவான அணியா இருக்கு. குஜராத் முதலமைச்சரா மோடி இருந்தப்போ சொன்ன பொய்கள், 2014 தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்ன பொய்கள், 2019 தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்ன பொய்கள், அப்புறம் மோடி பிரதமரா இருந்த காலகட்டத்தில் சொன்ன பொய்கள். சர்வாதிகாரி ஹிட்லர் சொன்னது ஜனநாயகவாதி மோடிக்கு பொருத்தமா இருக்குங்கிற அந்த ஒப்பீடு சூப்பரா இருக்கு. நம்ம ஆளு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பேசின பேச்சை கேட்டு முன்னாள் பிரதமர் வாஜ்பாயே ஷாக்கா இருப்பாரு. குஜராத் மாடல்னு வாய்க்கிழியே பேசினாங்க. ஆனா அந்த குஜராத்திலேயே 3 ஆண்டுகள்ல 25,000 தற்கொலைகள் நடந்திருக்கிறதா செய்தி வெளிவந்திருக்கு. அதாகப்பட்டது மகாஜனங்களே. செல்லக்குட்டி, என் காதலை எழுதுறதுக்கு ஒரு புத்தகம் பத்தாது, இந்த மாதிரி ஒரு நூலகமே தேவைப்படும். ஏங்க ஓவரா பில்டப் பண்ணி போய் பேசாம வாங்க, வந்த புத்தகத்தை வாங்கிட்டு வாங்க. என்னடி சொல்லும், என்ன போய் பேசுறேன்னு சொல்லிட்டியே. என்ன சார், இங்கேயும் போய் தான் ஓடிக்கிட்டு இருக்கா? ஏங்க என்னங்க அது, உங்க கையிலயும் ஏதோ பொய்கள்னு எழுதி இருக்கிற புக் இருக்கு. இதுவா நாட்டு மக்கள் கண்டிப்பா இந்த நேரத்துல படிக்க வேண்டிய புத்தகம், மோடி சொன்ன பொய்கள். அட்டைப்படமே சூப்பரா இருக்குங்க. 10 லட்சம் பேருக்கு அரசு வேலை, பிரதமர் மோடி அறிவிப்புன்னு பேப்பர் செய்திக்கு மேல வடைய வச்சிருக்காங்க பாருங்க. அதுலயே தெரியுது மோடியோட வண்டவாளம். ஏங்க நீங்க இந்த புத்தகத்தை படிச்சிருக்கீங்களா? எஸ்ஏஎம் பரகத்தலி எழுதின புத்தகம் தானே. நான் எப்பவோ படிச்சு அதை மனப்பாடமே பண்ணிட்டேன். என்னது, படிச்சு மனப்பாடம் பண்ணிட்டீங்களா? சார் இப்பதானே உங்க ஒய்ஃப் சொன்னாங்க பொய் சொல்லாதீங்கன்னு, அதுக்குள்ள புழுகுறீங்களே. தம்பி, நான் பொய்யெல்லாம் சொல்லல. இந்த புத்தகத்துல மோடி சொன்ன பொய்களை 4 பங்கா பிரிச்சிருக்காங்க. குஜராத் முதலமைச்சரா மோடி இருந்தப்போ சொன்ன பொய்கள், 2014 தேர்தல் பிரச்சாரத்துல சொன்ன பொய்கள், 2019 தேர்தல் பிரச்சாரத்துல சொன்ன பொய்கள், அப்புறம் மோடி பிரதமரா இருந்த காலகட்டத்தில் சொன்ன பொய்கள். கரெக்டா? சூப்பர் சார், கரெக்டா சொல்லிட்டீங்க. ஆனா மனப்பாடம் பண்ணதா சொன்னதான் என்னால நம்ப முடியல. அப்படியா? நம்பலையா? அதுக்கு ஒரு சாம்பிள் காட்டுறேன் பாரு. இந்த புத்தகத்தோட அறிமுக உரையில ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னா அது நம்பப்பட்டு விடும் என்கிறார் அடால்ஃப் ஹிட்லர். சர்வாதிகாரியின் சாகா வரம் பெற்ற இந்த பொன்மொழியை ஜனநாயகவாதி மோடி உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். சமூக வலைதளங்களில் பொய்கள் என தேடினால் கூடவே மோடி என்ற பெயரும் வருவதை தடுக்க முடியவில்லை. ஆண்ட்ராய்டு போன்கள் அழுது வடிகின்றன அப்படின்னு அதுல எழுதியிருக்கு. கரெக்டா பாரு. சூப்பர் சார், அப்படியே கரெக்டா சொல்லிட்டீங்க. சூப்பர்ங்க. சர்வாதிகாரி ஹிட்லர் சொன்னது ஜனநாயகவாதி மோடிக்கு பொருத்தமா இருக்குங்கிற அந்த ஒப்பீடு சூப்பரா இருக்கு. புத்தகத்துக்கு உள்ளேயும் ஏகப்பட்ட மேட்டர் இருக்கு செல்லக்குட்டி. தம்பி, நீ வேணும்னா ஏதாவது ஒரு சில பொய்களை படிச்சு காட்டு. அதுக்கு கீழே எழுதி இருக்கிற விளக்கத்தை நான் உனக்கு சொல்றேன். அட, அருமையான விஷயமா இருக்கே. ஏங்க இந்த 15 லட்சம் ரூபாய் மேட்ரு பல வருஷமா சுத்திக்கிட்டே இருக்கு. மோடி அப்படி சொல்லலன்னு பாஜகவை சேர்ந்தவங்க சொல்றாங்க. உண்மை நிலவரம் என்னங்கிற கேள்வி இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்கு. அதை பத்தி இதுல ஏதாவது எழுதியிருக்கா? ஆமா மேடம், நானும் எடுத்தோன்னே அதுதான் தேடி படித்தேன். 2014 தேர்தலை முன்னிட்டு மோடி பேசின பேச்சு இது. சத்தீஸ்கர் மாநிலம் பஸ்தார் பகுதியில் நவம்பர் 7, 2013 அவர் பேசியிருக்காரு. தேதி இடம் முதல் கொண்டு போட்டிருக்காங்களா? ஆமா மேடம், இப்ப படிக்கிறேன் கேளுங்க. இந்தியாவின் மோசடி பேர்வழிகள் கருப்பு பணத்தை வெளிநாட்டில் உள்ள வங்கியில் டெபாசிட் செய்திருக்கிறார்கள். அவை நம் நாட்டின் பணம். என் சகோதர சகோதரிகளே, நீங்கள் சொல்லுங்கள், அந்த கருப்பு பணம் திரும்ப வர வேண்டுமா இல்லையா? திருடர்கள் பதுக்கி வைக்கப்பட்ட ஒவ்வொரு பைசாவையும் நாம் திரும்ப பெற வேண்டாமா? அந்த பணத்தின் மீது நம் மக்களுக்கு உரிமை இல்லையா? வெளிநாடுகளில் திருடர்கள் பதுக்கி வைக்கப்பட்ட பணம் திரும்ப கொண்டு வந்தால் ஒவ்வொரு ஏழை இந்தியனும் 15 லட்சம் முதல் 20 லட்சம் வரை இலவசமாக பெறுவான். பாஜக வெற்றி பெற்றால் கருப்பு பணத்தை மீட்டு இந்தியா கொண்டு வர நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு பேசியிருக்காரு. அப்ப மக்கள் கேட்கறது சரிதானே? பாஜக ஆட்சிக்கு வந்த இந்த 10 வருஷத்துல கருப்பு பணத்தை மீட்க முடியலையா? 15 லட்சத்தை எப்ப வாங்கி கணக்குல போடுவீங்க? ஆனா மோடி அப்படி சொல்லவே இல்லைன்னு எப்படி சொல்றாங்க? நேரடியா 15 லட்சம் தருவோம் அப்படின்னு சொல்லலன்னு சொல்றாங்க. அப்ப இந்த விஷயத்தை பரப்புனது யாரு? செல்லக்குட்டி, நீ கேட்கிற கேள்விக்கெல்லாம் அந்த புத்தகத்துல விளக்கமா சொல்லப்பட்டிருக்கு. மோடியின் இந்த உரைக்கு
பிஜேபியின் தலைவர்களும் தொண்டர்களும் பொழிப்புரை எழுதினார்கள். மோடி பிரதமரானால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் 15 லட்சம் ரூபாய் கிடைக்கும் என்று ஒவ்வொரு இந்தியனிடமும் கொண்டு போய் சேர்த்தார்கள். ஒவ்வொரு இந்திய குடும்பத்தின் வங்கி கணக்குகளில் 15 லட்சம் ரூபாய் விழும் என்கிற மோடியின் வார்த்தைகள் இந்தியர்களின் இதயங்களில் ஐஸை அள்ளி கொட்டியது. நாட்டை மீட்பதற்காக கடவுள் என்னை தேர்வு செய்துள்ளார். நான் பொய்யான வாக்குறுதிகளை கொடுப்பதற்காக இங்கே வரவில்லை. உங்கள் சேவகனான எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள். 60 மாதங்களில் இந்தியாவை மாற்றி காண்பிக்கிறேன் என 2014 நாடாளுமன்ற தேர்தலில் சொன்னார் மோடி. அந்த மாற்றம் நடக்கவில்லை. மோடியின் 10 ஆண்டு ஆட்சியில் ஒருவருக்கு கூட 15 லட்சம் ரூபாய் கிடைக்கவில்லை. ஆனால் 2014 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு 17,16,60,230 ஓட்டுகளையும் 282 எம்பிக்களையும் பெற்று தந்தது. அடுத்து வந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலிலும் 303 எம்பிக்களையும் 22,90,76,879 வாக்குகளை வாங்கி கொடுத்தது. அந்த 15 லட்சம் ரூபாய் பற்றி மோடி வாய் திறக்கவில்லை. ஆனால் பாஜகவின் தலைவர்கள்தான் அந்த பொய்யை மறைக்க விளக்கம் கொடுத்து கொண்டிருந்தார்கள். பாஜக தலைவர் அமித்ஷா தேர்தல் நேரத்தில் எல்லோரும் சொல்வதுதானே, அதையா சீரியஸாக எடுத்துக்கொண்டீர்கள் என்று கிண்டல் அடித்தார். நாங்கள் ஜெயிப்போம் என்று நினைக்கவில்லை, அதனால் அப்படி வாக்குறுதி கொடுத்தோம் என்றார் நிதின் கட்கரி. அப்படி மோடி சொல்லவே இல்லை என்று மறுத்தார் ராஜ்நாத் சிங். அருண் ஜேட்லியோ இது ஒரு உதாரணத்திற்கு சொன்னது என்றார். ஓஹோ, அப்ப இவங்க ஆட்சிக்கு வரணும்னா என்ன வேணாலும் சொல்லுவாங்க, ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன வேணாலும் மாத்தி பேசுவாங்க. மக்கள் என்ன முட்டாள்களா? நம்ம ஆளு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பேசின பேச்ச கேட்டு முன்னாள் பிரதமர் வாஜ்பாயே ஷாக்கா இருப்பாரு. வாஜ்பாயே ஷாக் ஆகிற மேட்டரா? ஆமாண்டி செல்லம், பல ஆண்டுகளா பொது வாழ்க்கையில இருந்தோம், பிரதமரா ஆட்சி செஞ்சோம், வாஜ்பாய்க்குன்னு சொந்த வீடு கூட கிடையாதுன்னு 2014 ஜனவரி 12 நடந்த பொதுக்கூட்டத்தில் நம்ம மோடி பேசினாரு. ஆனா 2004 நாடாளுமன்ற தேர்தலில் வாஜ்பாய் தாக்கல் செய்த வேட்புமனுவில் புதுடெல்லி கிழக்கு கைலாஷில் பல மாடி குடியிருப்பு, அதாவது மல்டி ஸ்டோரேஜ் அபார்ட்மெண்ட் தனக்கு இருப்பதா குறிப்பிட்டிருக்காரு. அண்ட புழுக ஆகாச புழுகா இருக்கே. இப்படிதாங்க ராமேஸ்வரத்தை புனித சுற்றுலா தலமா மாத்துறேன்னு சொன்னாங்க. ஆனா ராமேஸ்வரத்துக்கு போகிறதுக்கு ஒழுங்கா ட்ரெயின் கூட விடல. ஈரோடு மஞ்சள் விவசாயிகள் பத்தி மோடி சொன்ன எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றல. உதாரணத்துக்கு இன்னொரு மேட்டரை படிக்கிறேன், கேளுங்க. பாஜக ஆட்சிக்கு வந்தால் கங்கை, காவேரி மற்றும் பிற நதிகளை இணைத்து பாசன திட்டங்கள் மூலம் நாட்டின் வறட்சி பாதித்த ஆந்திராவின் ராயலசீமா போன்ற வறட்சி பகுதிகள் வளமான விவசாய பகுதிகளாக மாற்றப்படும். ஆந்திரா மதனப்பள்ளி 2014 மே 1. ராயலசீமாவில் பல ஆறுகள் பாய்கின்றன. ஆனா பாசனம் மற்றும் குடிநீர் திட்டங்கள் இல்லாததுனால விவசாயிகளும் மக்களும் தண்ணீர் பற்றாக்குறையால பாதிக்கப்படுறாங்க. அதனை வெளிப்படுத்த 2017 மோடியின் 67வது பிறந்த நாளில் அவருக்கு 68 பைசா காசோலைகளை பரிசாக அளித்தது ராயலசீமா. சாகுநீதி சாதனா சமிதி என்ற தன்னார்வ தொண்டு நிறுவனத்தைச் சேர்ந்தவர்கள் பின்தங்கிய ராயலசீமா புறக்கணிக்கப்பட்டதை கண்டிக்கும் வகையில் பிரதமர் மோடியின் பிறந்த நாளில் அவருக்கு 68 பைசா காசோலைகளை பரிசா அனுப்பி இருக்கிறதா இந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, பிஜேபி கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் 70 கோடி பேருக்கு வேலை கொடுப்போம்னு 2014 ஏப்ரல் 16 கிருஷ்ணகிரி கத்திக்குப்பம் பகுதியில் மோடி பேசியிருக்காரு. இதுக்கு வாயில வடை சுடுற பழமொழி ரொம்ப பொருத்தமா இருக்குங்க. அதனாலதான் அந்த புத்தகத்தோட அட்டப்படத்திலேயே வடைய போட்டிருக்காங்க. இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க. 2019 மே 31 அரசு தரவுகளின்படி இந்தியாவில் வேலையின்மை விகிதம் 2017-18 6.1% இருந்தது. இது அதற்கு முந்தைய 45 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு வேலை வாய்ப்பின்மை அதிகரித்துள்ளது என தேசிய புள்ளியியல் ஆணையத்தின் அறிக்கை சொன்னது. இதனால்தான் வேலை வாய்ப்பு பற்றி தேசிய கணக்கெடுப்பு அலுவலகத்தின் அறிக்கை வெளியிடப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதுன்னு காங்கிரஸ் குற்றம் சாட்டியது. இந்த விவகாரம் காரணமா தேசிய புள்ளியியல் ஆணையத்தின் செயல் தலைவர் PC மோகனன் உட்பட 2 பேர் தங்கள் பதவியை ராஜினாமா செஞ்சாங்க. 2023 மார்ச் மாதத்தில் இந்தியாவில் வேலைவாய்ப்பின்மை 7.8% அதிகரித்ததுன்னு இந்திய பொருளாதார கண்காணிப்பு மையம் CMIE தெரிவிச்சத மோடி சொன்ன பொய்கள்ல குறிப்பிட்டிருக்காங்க. ஐயோ, எனக்கு உண்மையிலேயே தலை சுத்துதுங்க. சாம்பிளே இப்படி இருந்தா ஒட்டுமொத்த பொய்களும்
ஹார்ட் அட்டாக்கே வர வச்சிரும் போல இருக்கே. எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, இவ்வளோ பொய்யும் சொல்லிட்டு எப்படி ஒரு மனுஷன் திரும்ப திரும்ப ஓட்டு கேட்டு வர முடியும்? கமலஹாசன் அவர்கள் ஒரு படத்துல சொல்லுவாரே, மறதி ஒரு தேசிய வியாதின்னு. அந்த மாதிரி மக்கள் எல்லாத்தையும் மறந்துடுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு வராங்களோ? ஆமா தம்பி, குஜராத் மாடல்னு வாய்க்கிழியே பேசினாங்க. ஆனா அந்த குஜராத்லயே 3 ஆண்டுகள்ல 25,000 தற்கொலைகள் நடந்திருக்கிறதா செய்தி வெளிவந்திருக்கு. ஆமாங்க, நான் கூட பார்த்தேன். இந்த தகவலை முன் வச்சு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ட்விட்டர் பக்கத்துல ஒரு பதிவு போட்டிருக்காரு. குஜராத்ல கடந்த 3 நிதி ஆண்டுகள்ல 25,000க்கும் மேற்பட்டோர் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. அவர்கள்ல சுமார் 500 பேர் மாணவர்கள்னு சுட்டி காட்டியிருக்காரு. நாட்டுக்கு ஏற்கனவே பல அநீதிகளை இழுத்துள்ள பாரதிய ஜனதாவோட இரட்டை என்ஜின் ஆட்சியோட தவறான நிர்வாகத்துக்கு இது மற்றொரு எடுத்துக்காட்டுன்னு சொல்லியிருக்காரு. இப்படி ரெட்டை இன்ஜின் சொல்லியே பல மாநிலங்கள்ல மோசம் பண்ணியிருக்காங்க. மணிப்பூர்லயும் ரெட்டை இன்ஜின் சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தாங்க. அங்க நடந்த மனித உரிமை மீறல், பாலியல் வன்கொடுமைகள், படுகொலைகள் இதெல்லாம் உலகத்தையே உழுக்கின போது கூட மோடி அங்க போய் நேர்ல பார்க்கல. இந்த 2024 தேர்தல்லையும் மோடி இன்னும் எவ்வளவு பொய்களை பேச போறாரோ. ஏற்கனவே எம்ஜிஆர் ஜெயலலிதாவை பத்தி அவரு புகழ்ந்து பேசுறது சர்ச்சையாகி இருக்கு. ஆமாண்டி செல்லம், அதிமுகவுக்கு வயிற்றுல புளிய கரைக்குமா இல்லையா? ஏற்கனவே அதிமுகவையும் இரட்டை இலை சின்னத்தையும் மீட்டெடுப்போன்னு ஓபிஎஸ் ஒரு பக்கம் சபதம் எடுத்திருக்காரு. இன்னொரு பக்கம் மோடி வந்து எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் எடுத்துக்கிட்டாருன்னா எடப்பாடி தலைமையில் இருக்கிற அதிமுக என்ன பண்ணும்? பாவம். இப்படிதான் விஜயகாந்தையும் புகழ்ந்து ஒரு கட்டுரை எழுதினாரு மோடி. அது மட்டும் இல்லாம அவருடைய மறைவுக்கு மேடையிலேயே இரங்கலும் தெரிவிச்சாங்க. அதனாலேயே தேமுதிக பாஜக பக்கம் தான் போகும்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா தேமுதிக இப்போ அதிமுக கூட கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கே. தேர்தல் நடக்கிற நாள் வரைக்கும் பலவித அதிரடி திருப்பங்கள் அரசியல்ல நடக்கிறது சகஜம் தானே. ஏங்க அப்படின்னா பிரதமர் மோடியை மம்தா பானர்ஜி அவர்கள் சந்திச்சு பேசியிருக்காங்களே, அதுல ஏதாவது அரசியல் இருக்குதா? ஏன்னா பாஜகவை கடுமையா விமர்சனம் பண்ணி பேசுற மாநில முதல்வர்களுடைய பட்டியல்ல மம்தா பானர்ஜி முக்கியமானவங்களாச்சே. ஆட, அந்த சந்திப்புக்கு அவங்களே விளக்கம் கொடுத்திருக்காங்கப்பா. இது மரியாதை நிமித்தமாக நடந்த சந்திப்பு. பிரதமரை வரவேற்க என்னால போக முடியல. அதன் காரணமா அவரை சந்திக்க இங்க வந்தேன். இதில் நாங்கள் அரசியல் தொடர்பாக எதுவும் பேசல. மத்திய அரசு நிலுவையில் வைத்துள்ள தொகையை விரைந்து விடுவிக்க வேண்டும் என பிரதமரிடம் தெரிவித்தேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டுல மும்முனை போட்டி நிலவுறது கிட்டத்தட்ட உறுதி ஆயிடுச்சு. எந்த கூட்டணிங்க ஜெயிக்கும்? அதை நான் சொல்றதை விட மக்கள் என்ன சொல்றாங்கன்னு நீயே பாரு. 40 சீட்டுங்க, 39 சீட்டு. பாண்டிச்சேரி வந்து ஒரு சீட்டு. 40 சீட்டு திராவிட முன்னேற்ற கூட்டணி தான் வின் பண்ணும், இந்தியா கூட்டணி தான் வின் பண்ணும். அதில் எந்த மாற்றம் கிடையாது. மக்கள் வந்து தெளிவாக இருக்கிறாங்க. யாருக்கு ஓட்டு போடணும், யாருக்கு ஓட்டு போடக்கூடாது. இது மத சார்பற்ற ஜனநாயக நாடு. இது இதில் ஒரு மதத்தை மட்டும் நீ அடிப்படையாக வச்சுக்கிட்டு ஜாதி மட்டும் உயர்த்தி பிடிச்சிக்கிட்டு நீ ஓட்டு வாங்கலாம்னு நினச்சாக்க ஒரு காலமாக நடக்காது. திராவிட அதுதான் ஆட்சிக்கு வரும். காங்கிரஸ் தலைமை மோடி வரமாட்டாருங்கிறது தான் ஒரு குறிக்கோள் இருக்குது. என்னுடைய பார்வையை பார்த்தாக்கா இந்த திமுக அணி வந்து வலுவான அணியாக இருக்குது. ரெண்டாவது வந்து இப்போ யார் ஜெயிக்கிறான்னு பிரச்சனை கிடையாதுங்க. முதல்ல வந்து இப்போ எலெக்ஷன் எப்படி இருக்குன்னா, ரெண்டாவதோட யார் அதிமுகவோட எடப்பாடி அணியா பிஜேபியோட மோடி அணியா இருந்தால் இப்போ அதுக்கு தான் பிரச்சனை தவிர முதல் இடத்த விட்ருங்க. நீங்கள் 2வது இடத்துக்கு வரத்துக்கு தான் இப்போ போட்டி நடக்குது. எப்போவுமே தமிழ்நாட்டு மேலே ஓரவஞ்சனாக தான் இருப்பாங்க. கேட்டாக்க நாங்கள் ஜிஎஸ்டி பணத்தெல்லாம் திருப்பி கொடுத்துரும் பொய் சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நிர்மலா சீதாராமன் சொல்லிட்டு தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு அமைச்சர் இருக்காங்க. அது மக்களுக்கு நல்லாவே தெரியுதுங்க. அதை வந்து மக்கள் வந்து எலெக்ஷனில் காட்டுவாங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கு எலெக்ஷனில் காட்டுவாங்க. ஏன் சார் மக்களவை தேர்தலோட சேர்த்து விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கும் இடைத்தேர்தல் நடக்குமா? அதை பற்றி தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு தான் சொல்லணும். அவர்கிட்ட இதை பற்றி கேட்டப்போ என்ன சொல்லியிருக்காருன்னு நீயே பாரு. அதுவும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் முடிவு எடுத்துருவாங்க. அதுக்கு நம்ம அசம்பிளி சார்பாக லெட்டர் வரும். அது வந்தால் நம்ம அனுப்பிச்சிட்டு நம்ம என்ன உத்தரவு வருதோ அந்த மாதிரி. திமுக கூட்டணியில இடதுசாரிகள் உள்ளிட்ட 4 கட்சிகளின் தொகுதி எண்ணிக்கை உறுதியாயிருக்கு. காங்கிரஸ் கட்சியும் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கு. அகில இந்திய தலைமை இருக்கு. அவங்க புதுடெல்லியிலிருந்து வந்து போக முடியாது. தொலைபேசியில் பேசிகிட்டு இருக்காங்க, எல்லா கால்லையும் பேசிகிட்டு இருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, சுகமாக போயிருக்கு. நான் தான் சொல்ல, உங்களை எல்லாம் அழைத்து போய் உங்கள் முன்னிலையில் தான் கழித்து போட போகிறோம். இந்தியா கூட்டணியில் தான் எல்லோரும் இருக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தொகுதிகள் எண்ணிக்கைகள் முன்ன பின்ன பேசி நாங்கள் ஒரு புரிதலோடு கையொப்பமிட போவோம். ஏற்கனவே கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் தான் புரிதலோடு இயங்குகிற கட்சிகள் தான் இந்த கூட்டணியில் உள்ளன. கொள்கை புரிதலோடு செயற்பாட்டு நடவடிக்கைகள் உட்பட அனைத்திலும் இணக்கமாக இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிற
கட்சிகள் இந்த கூட்டணியிலே உள்ளன. ஆகவே எந்த குழப்பமும் கூட்டணிக்குள் கிடையாது. சரிங்க, நாட்டுக்குள்ள நடக்கிற கூட்டணி மாதிரி வீட்டுக்குள்ளேயும் கூட்டணி இருந்தா நல்லா இருக்கும். அட செல்லக்குட்டி, இப்படி ஓப்பனா கேக்குறீங்க. அதுக்கும் நான் ஏற்கனவே ஏற்பாடு பண்ணிட்டேன். ஏற்கனவே ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? ஆமாண்டி செல்லம், நம்ம பையனோட டியூஷன் டீச்சர் கமலாவை நான் கரெக்ட் பண்ணிட்டேன். இனிமே டியூஷன் ஃபீஸே கொடுக்க வேணாம். நம்ம வீட்டுக்கே வந்து அவங்களே சமையல் முதற்கொண்டு எல்லா வேலையும் உன் கூட கூட்டணி வச்சு செய்வாங்க. நாம சந்தோஷமா இருக்கலாம். என்ன சொல்ற? என்னது, கமலாவை கரெக்ட் பண்ணிட்டியா? கூட்டு குடும்பமா பெரியவங்க கூட சேர்ந்து இருக்கலாங்கிற அர்த்தத்துல நான் சொன்னா நீ உன் வேலையை காட்டி இருக்கியா? மேடம் மேடம் மேடம், கோவப்படாதீங்க. எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு போய் அமைதியா பேசுங்க. முதல்ல இப்போ என்ன புக்கு வேணும்னு சொல்லுங்க. கஷ்டப்படாமல் கணவனை கொள்வது எப்படின்னு புக் இருக்கா? ஓ, இருக்கு மேடம். அட பாவி சண்டாளா, அவதான் கேக்குறானா நீயே எடுத்து கொடுக்குறிய. ஐயோ, என்ன காப்பாத்த யாருமே இல்லையா? கமலா, என்ன காப்பாத்துமா? அதாகப்பட்டது மகாஜனங்களே.